இன்றைய காலகட்டத்தில் நடிகர் சங்கத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தேர்தலை குறித்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் யூனியன் இணைந்த கூட்டறிக்கை ஒன்றை நாங்கள் இன்று வெளியிட்டிருக்கிறோம். காலம் சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், இலட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் மற்றும் அன்றைய காலகட்டத்தில் முன்னணியில் இருந்த நடிகர் நடிகையரால் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த சங்கம் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம். அந்த சங்கத்தில் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அமைதியாக நடைபெற்று தேர்தல் முடிந்தவுடன் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கட்டிப்பிடித்து அன்பினை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காட்சிகள் தான் இதுவரை நாங்கள் கண்டிருக்கிறோம். சக சங்கங்களான தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் மற்றும் மக்கள் தொடர்பாளர்கள் யூனியன் ஆகியோருடன் இணக்கமாக நட்புறவு பாராட்டி வருவது நடிகர் சங்கம்தான். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தேர்தல் என்றவுடன் அனைவரின் பார்வையும் கவனமும் நடிகர் சங்கத்தின் மீது விழுந்துள்ளது. தேர்தலை தவிர்த்து சுமூகமாக முடிவெடுக்கவும், இரு அணி சார்பிலும் ஒருவர் மற்றொருவர் அறிக்கை போர்கள், பேட்டிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என இந்த கூட்டறிக்கை வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று பழைய பழமொழி உள்ளது. ஆனால் இன்று கூத்தாடி ரெண்டு பட்டதால் ஊருக்கு திண்டாட்டமாய்த்தான் இருக்கிறது. திரையில் தோன்றி மக்களை பரவசப்படுத்தும் நடிகர்கள், அவர்களை பின்பற்றும் ரசிகர்கள், பணம் முதலீடு செய்யும் தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் என அனைவரும் நடிகர் சங்க தேர்தலை கண்காணித்து வருகின்றனர். இரு அணிகளிலும் போட்டியிடும் அனைவருமே எங்களுக்கு நண்பர்கள்தான். நடைபெற இருக்கின்ற நடிகர் சங்க தேர்தலில் இரண்டு அணிகளுமே நிரந்தரமாக எதிரெதிராக மாறிவிடுவார்களோ என்ற கவலை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இரு அணியினரும் சாராத பொதுவான திரைக்கலைஞர்கள் இந்த கவலையை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே எல்லோருக்கும் நன்மை பயக்கும் விதமாக இந்த ஒற்றுமை ஏற்படுத்தும் முயற்சியை தயாரிப்பாளர் சங்கம், திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் யூனியன் ஆகிய சங்கங்கள் ஈடுபட்டுள்ளது. எனவே வரும் சனிக்கிழமை 10/10/2015 அன்று இரு அணியினரையும் அழைத்து பேசி ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட ஒரு கூட்டுக்குழு முயற்சிக்க ஏற்பாடு செய்து வருகிறோம். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் டோல் டவரில் நடந்திருக்குது. இது இன்னொரு 18ஆம் தேதினா நம்மளுக்கு இன்னொரு 2 வார கால அவகாசம் இருக்கிறது தொட்டு அதில் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். விஷால் ட்வீட் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி காம்ப்ரமைஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்லிருக்காரு, ட்வீட் பண்ணிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்க. இளங்கன்று பயம் அறியாது, அவர் அப்படி சொல்லுவார். இருந்தாலும் சொல்ல வேண்டியவங்க சொன்னா கேட்க வேண்டிய கேட்கலாம். சுமூக முடிவு ஏற்பட்டால் இயக்குநர் சங்கத்தை பின்பற்றி போட்டி இல்லாமலே நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த கூட்டுக்குழு ஏற்படுத்துகின்ற அமைப்புல தான் சொல்ல முடியும். வியூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? 3 அமைப்பினுடைய தலைவர்கள், ஆபீஸ் பேர். ஒவ்வொரு தனித்தனியாக எடுத்திருந்தோம். இப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எடுத்துருக்கோம். அனுபவம் பெரிய பாடம் இல்லையா? இல்லை, இளைஞர்களும் முதியோரும் அனுபவத்திலும் கலந்து போகிற ஒரு டீமாக இருக்கலாம். இது தப்பு ஒன்றும் இல்லை. யாரும் விளக்கிறதுக்கான முயற்சி இல்லை. இப்போ எங்கள் 2 பேருமே எங்களுக்கு வேண்டியவங்க தான். இப்போ அவங்க கூப்பிட்டாலும் இவங்க கூப்பிட்டாலும் யார் அடிச்சுக்கிட்டாலும் இப்போ 2 பேர் வேறு இருந்தால் பரவாயில்ல. உண்மையாகவே அவங்க ஒருத்தர் கஷ்டமாக இருக்குது. ஆர்டிஸ்ட் கூட கஷ்டமாக இருக்குது. இப்போ யாருக்கு அங்கே போனால் இங்கே வருதா, இங்கே போனால் அங்கே வருதாங்கிற மாதிரி சாதாரண ஒரு எலெக்ஷனாக இல்லை. ரொம்ப ஒரு தீவிரத்தன்மை அடைஞ்சிட்டே வருது. ஒரு நாளுக்கு நாள் அதனுடைய வேல்யூம் அதிகமாகுது. அறிக்கையும் போகிறோம், ஊராக போகிறதும், இது மாதிரி எலெக்ஷன் அது அப்புறம் இன்னும் 10 நாள் பெட்டர் லேட் தென் நெவர்ங்கிற மாதிரி கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் ஒரு முயற்சி எடுக்கும். நிச்சயம் பாதிக்கும்.
நிச்சயம் நட்பு இருந்தால் தான் இந்த திரைப்படத்தோடு நல்லா இருக்கும். நட்பு இல்லைன்னா நல்லா இருக்காது. நட்பு இவங்களுடைய பிரச்சாரம் இந்த அணுகுமுறை கண்டிப்பா 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 சார், அவங்க எலெக்ஷன் பதவிக்காக அடிச்சுக்கிறாங்கிறத விட ஊழல் விஷயங்களை முன் வச்சு அடிச்சுக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயமா பேசுறாங்க. நாங்கள் இல்லைல்லம்மா இல்லை இப்போ என்னன்னா எதையும் யாராலையும் எதையும் கணிக்க முடியாது. இது கூட்டமைப்பில் ஏற்படுத்தி அமைதி ஏற்படுகிற சமாச்சாரம். ஆகவே இதை பற்றி தான் நம்ம பேச முடியும். அதுதான் சொல்கிறேன். ஏதோ அதாவது காணாத ஒன்றை கண்டெடுக்கிற மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? அதனால் எப்பவுமே ஒரு தேர்தல் வரும்போது அவர் இவரை குறை சொல்வதும் இவர் அவரை குறை சொல்வதும் தொன்று தொட்டு வரக்கூடிய மரபு. ஆக அதை தவிர்த்து இங்கு கூட்டமைப்பு சமாதான உடன்படிப்பு தான் பண்ணின்னு இருக்கிறோம். அதன் வழியாக நாங்கள் முயற்சிக்கிறோம். முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. அதாவது இதுக்கெல்லாம் இப்போ எங்களுடைய ஒட்டுமொத்த முடிவுமே சமாதானத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறோம். இல்லை விஷால் அணிக்கா வெற்றியா சரத்குமார் அணி வெற்றியா இல்லை, நடிகர் சங்கத்துக்கு வெற்றி வர மாதிரி ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். அவ்வளோதான். இதில் யார் வெற்றி யார் தோல்விங்கிறது இல்லை. இப்போ இதுதான் என்னன்னா அந்த உணர்வுபூர்வம் ஆதிமாக எதையும் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இப்போ அதுதான் நாங்கள் உட்காந்து எங்கள் ஒரு முன்மாதிரியை காமிச்சோம். உங்களுக்கு இயக்குனர் சங்கத்தில் இது மாதிரி வரும்போது வேலை செய்யணும் நாங்கள் அடுத்து கொடுத்துட்டோம். அடுத்து அதே அமீர் தான் இப்போ எங்களை மறுபடியும் கொண்டு வந்தார். அதே அமீர் எங்களை போட்டியிடும்போது அவர் வந்தார். மறுபடியும் என்ன பண்ணார், ஒருவேளை நாங்கள் அன்றைக்கி அடிச்சுட்டு இருந்தோம் வச்சுங்க, சங்கமே ரெண்டா போயிருக்கும். சரி சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார். ஆனா அன்னைக்கு அமீர் நான் தான் திருப்பி உட்காருன்னு சொல்லி கேட்கல, அவர் உங்களுக்கு வழி விட்டுட்டார். இல்ல நாங்க வழி விட்டோம். இல்ல நாங்க வழி. அது அமீர் தனியா ஒரு அணியா இருந்தாரு, அமீர் ஷேரன் அவங்களாம் தனியா இருந்தாங்க, பாரதி ராஜா நாங்களும் ஒரு தனியா அணியா இருந்தோம். அப்ப பாரதி ராஜா அமீர் 2 பேரும் ஒரே அணியா ஆக்கணும். தனித்தனி அணி வரல, ஒரே 2 அணி சேர்ந்து ஒரு அணியா வரும். அவங்க திருப்பி வரணும் இல்லாம உங்களுக்கு வழி விட்டாங்க. அந்த மாதிரி இவங்க வழி விடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. அது 2வது தடவை நடந்தது. இப்ப நாங்க நீங்க புரிஞ்சுக்கல. முதல்ல நாங்க தான் சொல்றது 2013 தேர்தல், நாங்க 11 தேர்தல் நடக்கும்போது போன இந்த எலெக்ஷன் முன்னாடி அமீர் வரும்போது எங்களை எடுத்து தான் அவர் போட்டிட்டாரு. நான் பாரதி ராஜா ஒரு அணியா இருந்தோம், அமீர் சேரன்லாம் அவங்க ஒரு அணியா இருந்தாங்க. அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் வரும்போது பாரதி ராஜா அமீர்லாம் ஒரே அணியா மாற்றி இது பண்ணோம். சார், இப்போ நீங்க அவங்க சமாதானம் போகணும்னு விரும்புறீங்களா இல்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் ஆமா, அந்த காலத்துல